Shalom to all of you. மனுஷன் எழுந்த போன வாழ்க்கையை அவருடைய வார்த்தைக்குள்ளாக ஒழித்து வைத்தார்கள். His word is packed with the life of God. அவருடைய வாழ்க்கையினால் அவரது வார்த்தைக்குள்ளாக அதை வைத்திருக்கிறார். அதான் என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். இதை மறைச்சு போட்டு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் ஒரு சபை கூடுதல், ஆராதனை, அதுவும் சூரிய நாள், பாடல்கள், இப்படி பல காரியங்கள். அவருடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாத ஏராளமான மனுஷர்கள் கிறிஸ்தவர்கள் பேரில் சபை எனப்பட்ட மண்டபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். மனுஷன் இழந்து போன வாழ்க்கையை அவருடைய வார்த்தைக்குள்ளாக ஒழித்து வைத்திருக்கிறார். அதிலே தான் thank you. Why didn't open this? நான் வாழ்க்கையையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் வாழும்படிக்கு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு ஒரு சபை மண்டபத்துக்கு வந்து சூரிய நாளோ எந்த நாளோ ஒரு செய்தியை கேட்டு போனா சரி என்று வஞ்சிப்பாக எண்ணியிருக்கிறார்கள் என்று வரை
இயேசுவின் வாழ்க்கை வெளிச்சம் வார்த்தை உள்ளே இல்லை. நடந்து கொண்டு இருக்கிறது. உலகெங்கும் இயேசுவை ஏற்கனவே முன்னறிவித்த கிறிஸ்தவர் அவரின் பெயர் கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு தெரியாது உள்ள வாழ்க்கை இருக்கா இல்லையாண்டு. பெயின் ஊழியக்காரர்களுக்கு பர்சிக்யூஷன்ஸ் தொடங்கி இருக்கு. என் பேரு நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். சடன்லி இந்த கொரோனா வைரஸ் பெரிய மாதிரி அவருடைய பெயரை கொண்டவர்களுக்கு அவர்கள் சீஷர்களோ அல்லது சும்மா இன்னும் வாழ்க்கை பெறாதவர்களோ பிகாஸ் ஆஃப் கிறிஸ்டியன் உபத்திரவம் பெருகி இருக்கிறது. இயேசுவா இது கேட்சப் பண்ணும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது கொஞ்சம் எரிஞ்சு நெருப்பு பத்தி பிடிக்கும் உலகெங்கும். மற்ற பல நாடுகளிலே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் பயத்தில் பேஸ்மெண்ட் அல்லது எங்கேயாவது ஒளிஞ்சு சைனாவில் பல வருஷங்களாக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சைனா இன்னமற்ற நாடுகள் இருக்குது நிறைய. But today's news is increasing, பெருகிறது. வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாத இயேசுவின் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காத மனம் திரும்பாத ஆதாமின் வாழ்க்கையை விட்டு விலகாத தங்கள் பழைய சிந்தனைகளிலே நாளாந்தம் வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் என்று வெளியிலே எண்ணப்பட்டவர்கள் அல்லது விசுவாசிகள் அல்லது ஆவிக்குரியவர்கள் எல்லாம் வித்தியாசமான பெயர்கள். பெந்தகோஸ்தையாக்கள் அல்லது அவர்களுடைய சபையின் பெயர் கொண்டவர்கள் கத்தோலிக்கன், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎன், ஏஓஜி அத்த பெயர்களாலே வஞ்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை இல்லாதவர்களாக அந்த வாழ்க்கை மனுஷருக்கு வெளிச்சமாக இருந்தது. அந்த ஒளி எந்த ஒளி? யெகோவாவின் வாழ்க்கை. அந்த ஒளி இல்லாதவர்கள் அதை பெறாதவர்கள்
அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தில் இடமில்லை என்று 2000 வருஷங்களுக்கு முதல் அந்த போதகருக்கு பரிசேயர்களுக்கு இயேசுவை சொன்னார், I know that his word has no place in your heart. So இவர்கள் தேவனை அறிந்தவர்களாக யூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறவர்களும் கற்றுக் கொடுக்கிறவர்களும் ஆராய்கிறவர்களுமாக தேவாலயத்தில் இருந்தார்கள். Did you get my point? அவர்கள் நினைத்தார்கள் அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாமின் தேவன் அவர்கள் தகப்பன் என்று எல்லாவற்றையும் அறிந்த மகனாகிய யெகோவா உங்கள் தகப்பன் தேவன் அல்ல. அப்படியானால் நீங்கள் என்னை நேசித்திருப்பீர்கள். உங்கள் தகப்பன் பிசாசு. இப்படியாக்கள் இருக்கிறார்கள். When Yeshua came to proclaim the kingdom message 2000 வருஷங்களுக்கு முன்பு யூத சபைகளிலே பிசாசை தகப்பனாய் கொண்ட யூதர்கள் இருந்தார்கள். இது விளங்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கவில்லை. வாழ்க்கை உடன்படிக்கையின் வார்த்தைக்குள்ளாக அடைபட்டிருந்தது. மரணத்தையும் சாபத்தையும் வாழ்க்கையையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆனால் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவர் உடன்படிக்கை வார்த்தைகளுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அதுக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய வார்த்தை வாழ்க்கை அடங்கிய வார்த்தை அவர்கள் இருதயத்திலே இல்லை. அதை இயேசுவா சுட்டிக்காட்டி சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இதே விதமாக மிக குறிப்பாக நாங்கள் இயேசுவின் வருகை அவர் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் அதுக்கு இங்காலே நாங்கள் வாழ்கிறோம். அவர்கள் அதுக்கு முதல்ல. ஆனால் இயேசுவை கதைச்சவர்கள் அந்த துண்டுக்குள்ளே ஜீவித்தார்கள். அவர் நேரடியாக பேசினார். வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் என்ன வர மறுக்கிறீர்கள்? It was
5:40 39 போடு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அவைகளால் உங்களுக்கு தேவனுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. இதைத்தான் மனுஷன் இழந்தது, பிழையான அந்த பழத்தை சாப்பிட்டு. கீழ்ப்படியாமையினால் மரணம் உள்ளே வந்தது. அவைகளால் உங்களுக்கு வாழ்க்கை உண்டென்று தேவனுடைய வாழ்க்கை எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகளை. அப்படி இருந்தும் உங்களுக்கு வாழ்க்கை உண்டாகும்படி செய். What is it talking of all the time? வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்பொழுது உள்ளே வந்து அதை ருசிக்கும்படி செய்து, அது ஒரு நாட்டப்பட்ட விதை மாதிரி மரம் வளர்ந்து கனி கொடுக்கும்படிக்கு தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அது உள்ளே வளர விதை நாட்டப்பட்டால் அது தேவனுடைய வார்த்தை யெகோவா. ஓகே, பழுதடைந்த பூச்சி விதை அப்படி ஒன்றுமே அதில் இல்லை. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அழிவில்லாததுமான தேவனுடைய வார்த்தை. விதையினால் நீங்கள் பிறந்தீர்கள், நீங்கள் இந்த வாழ்க்கையை பெற்றீர்கள், அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்தது. முதலாம் பீட்டர் 1:23 வித்தி விதை தேவனுடைய வார்த்தையாகிய விதை. பூமியிலே மரங்களின் விதை அழிக்கப்படலாம். தேவனுடைய வார்த்தையாகிய அந்த விதை நோ. அப்ப அது உள்ளே நாட்டப்பட்டு 2-3 தடவை யெகோவா சொல்லி இருக்கிறார், இந்த விதைக்கிறதும் வளர்றதும் தேவனுடைய ராஜ்யம் அப்படி என்று. அந்த விதையினாலே நீங்கள் புதுப்பிக்கப்பட்டீர்கள். நீங்கள் மறுபடியுமாக உங்கள் இருதயம் வெளிச்சம் அடைந்தது. பாவத்தினாலே கரைப்பட்டு இருள் அடைந்தது, அறியாமை வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக இல்லாத சமாந்தரமாக யோசனைகள் ஆதாமின் வம்சத்தின் பிசாசின் வழியாக வந்த யோசனைகளிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். யோசனைகள் மாறவில்லை, மனம் திரும்புதல் இல்லை. இந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை இல்லை. யெகோவா தேவனுடைய வாழ்க்கை அவரே தான் என்று சொன்ன யோகனான் 14:6. அதை பெற்றுக்கொள்ள
இந்த வாழ்க்கையை கையிலே பிடித்திருக்கிறதை விட வேணும். இந்த உலக வாழ்க்கை, தற்காலிக வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை, பிசாசு அதிபதியாக கொண்ட வாழ்க்கை, எதிலே இடறுகிறோம் என்று தெரியாத வாழ்க்கை, மூன்றாவது 4வது தடுப்பூசி போட வெளிநாடுகள் ஆரம்பிக்கிறார்கள். 4வது அலை வருகிறதாக மனுஷர்கள் தாங்கள் இடறுவது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உனக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் உனக்கு வாழ்க்கை இல்லை. நீ கிறிஸ்தவனாயிருக்கலாம், நீ சிபிஎம்மோ அல்லது ஏஓஜியோ அல்லது எந்த ஒரு மண்டபமோ எந்த கூட்டத்திலேயோ உள்ளுக்கு வார்த்தை விதைக்கப்பட்டு மரமாகிய வாழ்க்கை வளரவில்லையோ, you are dead. நீ வாலிப சகோதரி சகோதரன், திருமணமாகாத ஆனவன் ஆகாதவன் எவராயும் இருக்கலாம் தாய் தகப்பன். You can just spend your time. இப்ப அது இது ஒன்றுமே இல்லை. எல்லாம் சபை கூடுதல் நிப்பாட்டப்பட்டது. People have not come to the reality. They love living in darkness. ஏசியா சொன்ன மாதிரி நப்தாலி, செபுலூன், யோர்தானுக்கு அருகே உள்ள கரையிலே உள்ள நாடுகள், அது எல்லாத்திலே புறஜாதியாரின் நாடுகளில் மரண இருளில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு சூரியன் இருக்கவில்லையா? மரண இருள சாவக்காலைக்கு பக்கத்தில் ஜீவித்தார்கள். இங்கே மரண இருள் என்பது ஆதாமின் மூலம் கீழ்ப்படியாமையினாலே பிசாசனுடைய மரண இருள். கீழ்ப்படியாமையினாலே பாவம், பாவத்தினூடாக மரணம். உலகம் அனைத்திலும் மனுஷர்கள் இளவயதிலேயோ பாதியிலேயோ முதிர் வயதிலேயோ மரிப்பதன் காரணம் பாவத்தின் சம்பளம். தேவனுடைய திட்டத்திலே அது இருக்கவில்லை. அவர் வான் பண்ணினார், எச்சரித்தார். நீ அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட நாளிலே சாகவே சாவாய். மரணங்கள் ஏற்படுவதன் காரணம் இன்று வரை தொடர்ந்து மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அனைத்தும் 6லும் சாவு, 100லும் சாவு. Why? Because of rebellion. முரட்டாட்டம். ஆதி மனுஷன், ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினூடாக மரணமும் எல்லாரையும் பிடித்தது. அதே விதமாக வானத்திலே இருந்து வந்தவர் மனுஷனாகி அவர் மூலமாக கீழ்ப்படி உள்ள ஜீவியம் நீதி, நீதியின் மூலமாக வாழ்க்கை,
நிரந்தரமான வாழ்க்கை. இப்பொழுது ஜீவிக்கும் இந்த சரீர வாழ்க்கை முடிவுக்கு வந்தாலும் அவருடைய வாழ்க்கையை கொண்டவர்கள் அவர் வரும் நேரத்திலே மரித்த உடனே அல்ல, அவர் வரும் நேரத்திலே முதலாவது உயிர்த்தெழுதலிலே எழும்பி அவருடைய வாழ்க்கையினால் நானே உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து எருசலேமிலே அவருக்கு கீழே ஊழியம் செய்வார்கள். ராஜ்யத்திலே மிருகங்கள் ஒன்றை ஒன்று தீண்டாது, அதெல்லாம் நின்று போகும். சோ அந்த நேரம் வரப்போகும் வாழ்க்கையை இப்ப டேஸ்ட் பண்ண அவர் கொடுக்கிறார். அதுதான் I will show you. நடியிலும் ஏழுமுகத்தின் மொழிபெயர்ப்பு வாசிச்சு we kind of brainwashed. பெயர்கள் பிழையான சொற்கள் லைக் இயேசு அதிவுயர்ந்த தேவனின் மகனின் பெயரல்ல, இயேசு என்று டேடி கொடுக்கவில்லை. அவர் தமிழரான அவர் கொடுத்த பெயர் காரண பெயர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து மீட்பார். அவர் கொடுத்த பெயர் யாஹூ ஷுவா. நடி கொடுத்த பெயர் இதுதான். எபிரேய மொழியிலே ஜெயுஸ் என்று மாற்றி ஜெயுஸ் என்றது இங்கிலீஷ்காரன் ஜீசஸ் என்று மாற்றி ஜீசஸ் என்ற இங்கிலீஷ் சொல் ஆக 400 வருஷங்கள் தான் வயது. அதில் மொழிபெயர்ப்பு 400 வருஷம். அதுக்கு முதல்ல ஜீசஸ் இருக்கவில்லை. அவிதமான பேர். நோ, எபிரேயர் 6:4 டேடி அனுமதித்தால் மட்டுமே புதிய வெளிச்சங்களுக்குள்ளே அவர் அழைக்கப்பட்டவர்கள் போகலாம். இடையிலே விளையாடி தெரியலாம். நீ அழைக்கப்பட்டு விதை முளைத்தாலும் அதை கவனியாது, அதை பாதுகாக்காது, அதுக்கு தண்ணீர் ஊத்தாது, அதுக்கு நிழல் குத்தாது, அல்லது சரியான வெயிலே வைக்காது. அந்த முளைக்கப்பட்ட மரம் சாகலாம்.
கிறிஸ்தவர்களின் பாஷையிலே ரட்சிப்பை இழக்கலாம். பலர் இழந்தார்கள். ரட்சிப்புங்கிறது வஞ்சிப்பு, வஞ்சிப்பான சொல். ஏழுமுகம் பாவிச்ச ரட்சிப்பு உலகெங்கும் இன்றைக்கு ரட்சிப்பென்றால் நாங்கள் ரட்சிப்பட்டு எழுமுகத்தின் மூலமாக நம்பின அல்லது மற்றவர்கள் படிப்பித்த காரியம் எதிர்மாறு யூதர்கள் அவர்களின் சல்வேஷன், அவர்கள் சல்வேஷன் விடுதலை என்றால் அவர்கள் ரட்சிப்பட்டு சொல்றது என்னன்னு வித்தியாசம். கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து பூந்த வஞ்சிப்பு ஊழியர்களாலே, மிக முக்கியமாக அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இங்க பாருங்க இந்த இலகு தமிழ் மொழிபெயர்க்கு. ஓகே, 6-4 ஒவ்வொரு சொல்லையும் கவனிங்க. ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒளியை பெற்றவர்களாகி ஒளி அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஒளியை பெற்றவர்கள் ஒரு நேரத்திலே வாழ்க்கையை பெற்றவர்கள். இது 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021 வெளிச்சம். நேற்றையான் வெளிச்சம் அல்ல, போன கிழமையான் வெளிச்சம். நீ விளையாடி கொண்டு தெரி. இந்த உலகத்தாலே எதிலையும் பிடிபட்டவர்கள் எதுவாயும் இருக்கலாம். சந்ததியின் பாவங்கள், குடும்பத்தின் பாவங்கள், குடும்பம், புருஷன், மனைவி, பிள்ளைகள், சகோதரங்கள், வேலை, வெளியூர், உனக்கு விருப்பம், உனக்கு வாஞ்ச எது, தங்கமா உடுப்பா, எதிலையும் பிடிபடலாம். அந்த மரம் சாகிற மாதிரி, நாட்டின மரம், உள்ளே வந்த ஒளி மங்கி போய் நொந்து போகலாம். இது சாகிறதுக்கு ஏதுவாக அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறது. அவைகளை உயிர்ப்பிக்கிற வேலைகளை பார் என்று ஒரு சபைக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்னும் ஒரு சபைக்கு நீ உயிர் உள்ளவன் என்ற பேர், ஆனால் நீ செத்து போனாய். What is that? ஒரு நேரத்தில் உயிர் இருந்ததானே நீ செத்துட்டாய் என்று சொல்லலாம். இதை நாட்டு முதலே சாகிற மாதிரி சில பிள்ளைகள் கற்பத்திலே சாகவில்லையா, செத்து பிறக்கவில்லையா? There is so much comparison. கற்பத்திலே தோன்றும் பிள்ளைக்கு ஆவிக்குரிய பிறகமாக புதுப்பிக்கப்பட்டு பிறக்கும் பிள்ளைக்கு முதல் பிறப்பு மாமிசம். அப்போ ஒரு நேரத்தில் ஒளி இருந்தது, வாழ்க்கை இருந்தது. வானத்தின் கொடைகளை அனுபவித்தவர்களாய் ராஜ்யத்தின் வரங்கள் அவைகளை ருசித்தவர்களாக
பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றவர்களாயும் பரிசுத்த ஆவி மூன்றாம் ஆளல்ல, பரிசுத்த ஆவி டேடி. வேறு எவரையும் பரிசுத்த ஆவி என்று வேத புத்தகத்திலே கூறப்படவில்லை. ஆவிகள் உண்டு, பரிசுத்த ஆவி என்று only எலோஹிம் யெகோவா. அவர் பரிசுத்தர், அவர் ஆவி. நாங்கள் பாவிகள், நாங்கள் மாமிசம். பாவமுள்ளவர்கள் நாங்கள், சதையால் இயங்கும் மாமிசம். Human nature, there is a divine nature. அவருடைய சுவாபமும் தன்மையும் பரிசுத்த ஆவியை பங்கு பெறுவதால் அவருடைய சுவாபத்திலே நடியும் மகனும் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே வந்து இருக்கிறார். யோவான் 14:23. தேவனுடைய வார்த்தையின் நன்மையையும் வார்த்தைக்குள்ளே என்ன வாழ்க்கை ருசித்தவர்களாய் வர இருக்கும் காலத்தின் வல்லமைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அதை ருசித்தவர்கள், அனுபவித்தவர்கள், அப்படியாய் வாழ்ந்தவர்கள் வர இருக்கும் வல்லமை. Now listen, எந்த ஒரு வருத்தமும் யெகோவாவின் பேரின் கட்டளையால் ஒன்றும் நடக்காம அது விலகி போகாது. ஆனால் அற்புதம் என்று சொல்லப்பட்டது பேய்களை துரத்தும் அவருடைய பேரிலே யெகோவா அந்த வேலையை அதான் இனி வரப்போகும். எகிப்திலே 10 தடவைக்கு மேலாய் கண்டார்கள். வனாந்தரத்திலே பல வரப்போகும் வல்லமையின் ருசித்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பவில்லை. கண்மலையில் இருந்த தண்ணீர், வானத்திலே இருந்த சாப்பாடு, கடல் பெரிந்தது. இப்படி Now listen, உலகத்திலே இருக்கிற இந்த ஒரு விஞ்ஞானியும் சந்திரனுக்கு ஆக்களை அனுப்புற விஞ்ஞானிகள், வைத்திய நிபுணர்கள், ரிசர்ச்சர்ஸ் எப்பொழுதும் கொன்றாவை குறைத்து புற்றுநோய், கேன்சர் இதைகளை எப்படியாக அதை நிப்பாட்டலாம், அந்த மாறாத வருத்தத்தை they are doing research. எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் என்று ஏதோ முதலாம் தடுப்பூசி அது சரி வரல, 2வது தடுப்பூசி சரி வரல, இப்ப கண்டுபிடிக்கிறார்கள், 3வது 4வது போட போகிறார்கள். இன்னமும் இன்றைக்கு சொன்னார்கள் எப்படியாக இது செய்வது என்று நிப்பாட்டி அல்லது
முற்றிலுமாக குறைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. அதான் பூஸ்ட் போடுறான். முதலாவது கொடுத்தது சரி வரையில் டாக்டர்ஸ் அறிவிப்பு. So what I am saying is, பிசாசு கற்பத்திலேயே போந்து ஒரு பிள்ளைக்கு அல்லது யாரையும் பிடித்து பல பேய்கள் அவனுக்குள்ளே குடியிருக்கும் நேரத்தில் யேசுவா அந்த கடல் கடந்து போனோன்னு அந்த மனுஷன் கத்தின மாதிரி உண்மை யாருன்னு எங்களுக்கு தெரியும். You had another picture. Are you listening? பேய்களை துரத்த எந்த ஒரு ஹாஸ்பிட்டல், எந்த ஒரு டாக்டர், எந்த ஒரு nothing doing உலகத்திலே அது வருத்தத்தோ எதையோ கொடுத்து போட்டு அது மாறிடும், மறைஞ்சிடும். அறியாத நேரத்திலே வருத்தத்தை கண்டுபிடிக்காத நேரத்திலே இப்பொழுது என்னமோ இந்த கிருமி என்று சொல்றார்கள். ஈஸி வே அவுட், தப்பித்துக் கொள்றதுக்கு வழி. So இனி வரப்போகும் வல்லமை mighty miracle where you command the demons are persons without bodies. சரீரம் இல்லாத ஆட்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே, குடும்பத்திலே, வீட்டிலே ஆட்கள் உணர்ச்சி உண்டு, யோசனைகள் உண்டு, விருப்பம் உண்டு, வெறுப்பு உண்டு. எங்களை இங்கே இருந்து போன்னு சொல்ல வேண்டாம், எங்களை அந்த பண்டிகைகளுக்குள்ளே அனுப்பும். இவையாவையும் ருசித்தவர்கள் நான் சொன்னது கேட்டுடியா? இந்த வேலை பேய் ஒரு மனுஷையில ஒரு பிள்ளை இருந்து போறது உலகத்திலே எந்த உயர்தர டாப் மெடிக்கல் ஆபீசர், ஹாஸ்பிட்டல், நவீனமான உயர்தர ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே உள்ள வைத்தீர்களா? முடியாது, முடியாது. யெகோவா தி மெஷாயா அவர் பேரில் மட்டும்தான் அவைகள் அங்காலே போக. அவருடைய பேர் எல்லா பேருக்கும் மேலாக உயர்த்தி வச்சிருக்கிறார். யெகோவா இப்படியெல்லாம் இனி வரப்போகும் காலத்தின் வல்லமைகளையும் ருசித்தவர்களாய் இருந்தவர்கள் வழி விலகி போவார்களையானால், வழி நானே வழி. என்ன வழி? உண்மையின் வழி, கட்டளைகளின் வழி, ஆலோசனையின் வழி, ஒழுங்குகளின் வழி, அதுதான் வழி. வழி விலகி போவார்களே ஆனால் அந்த வழியை விட்டு போகலாமா? 100% அமெரிக்கன் கனேடியன் பொய்யாக போதனைகளை உருட்டி திரட்டி சொல்லி அதை ஆசியா கண்டபம் இந்திய ஸ்ரீலங்கா அது அவர்களுக்கு குழுகுழுப்பு ஏற்படுத்தும் ஒரு காரியம்.
நானும் இதில் ஒரு தடுமாறி நேரம் உண்டு. Once saved, always saved. ஒரு கால் ரட்சிப்படைந்தேன், நித்தியத்துக்குமாய் சாகுமறி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். பாதாள போய் பிள்ளை, வாலிப பிள்ளை, சகோதரன் சகோதரி பரியான் பட்டகள். மரம் உள்ளுக்கு நாட்டப்பட்டு வளர வேணும். உள்ளே மரம் வளர்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கை பரிபூரணத்தை நோக்கி போகிறது. கனி கொடுக்க, பழம் கொடுக்க. யாரையும் வஞ்சிக்க இயலாது. ஒரு காலம் இருந்தது, எப்படி செய்யப்பட்டீங்க, இந்த இதுக்கு போனீங்க, வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் விதையாகிய வார்த்தை இல்லை. வாழ்க்கை வார்த்தைக்குள்ளாக, விதை இல்லை. வாழ்க்கை இல்லாததுனாலே ஒளி இல்லை. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்து வந்து வாலிப பிள்ளைகள் புத்தி விவரம் அறிந்த தொடக்கம் கல்யாணம் கட்டி அதுக்காக they think that I got saved, I'm going to heaven. You're not going anywhere. எவரும் மஞ்சிப்பிலை இருக்காதபடிக்கு அவர் இப்படியாய் வைத்திருக்கிறார். விதை நாட்டினால் முளைக்க வேணும். அது இந்த வருஷத்திலே நாங்கள் அறியாமலேயே வழிநடத்தப்பட்டு எத்தனையோ விதைகளை நாட்டி அறுவடை செய்தோம். அது அவருடைய திட்டம். முதலாவது ஊமையாக ஒரு விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் என்று போட்டு விதை வார்த்தை என்றும் விதைக்கப்பட்ட நிலங்கள் மனுஷர்கள் வித்தியாசமானவர்களுடைய இருதயம் என்றும் யார் யார் கடைசியிலே பழம் கொடுத்தார்கள் எல்லாம் ராஜ்யத்தை குறித்து அறிவித்தார். இங்க எங்களுக்கு என்ன ரசிக்கப்பட்ட இந்த ஆண்டு ரசிக்கப்பட்ட சும்மா பைபிளை வாசிக்கிறது, சும்மா களை பண்றது, ஒரு சபை என்ற கூட்டத்தை விட்டு பாஞ்சு குரங்குகள் மாதிரி தெரிகிறது. Where is your life? The life of Yahushua. இந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கிய வாழ்க்கை, அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அவர் வார்த்தை. எப்படிப்பட்டவர்கள் முன்பு ஒரு நேரத்தில் கண்ட்ரோல் கொஞ்சம் எப்படியாக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் வழி விலகி போனால், வழியை விட்டு விலகி போனால் என்ன காரியம் வஞ்சி
அதை தூண்டல்ல இரையாக போட்டாலும் வெளிச்சம் பெற்றவர்கள், வாழ்க்கை உள்ளே வந்தவர்கள் இன்னும் பூமியிலே தான் இருக்கிறோம். பிசாசு இருளிலே இருந்து வெளியே வந்திருந்தாலும் யேசுவின் ஒளியாகிய அந்த வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் நாங்கள் அவரது வழியிலே கட்டளைகளிலே நடந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் நாங்கள் பூமிக்குள்ளேதான் சாத்தான் அதிபதி. ஆனால் நாங்கள் விழிப்பாக இருக்கிறதுனாலே, டேடியின் கிருபையினாலே, அவரது திட்டம் முடிய அவரது வல்லமையினால் விசுவாசத்தை கொண்டு காக்கப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். 1 பீட்டர் 1:5 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற விடுதலைக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எது? ராஜ்யத்திலே ஆளுகை செய்யும் சுதந்திரம் வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வானம் கீழே இறங்கி வருகிறது. Yeshua and his angels, they are coming down to set up the kingdom. நான் இப்ப சொல்ல வந்த என்னென்றால், இப்படி ஒரு நேரத்திலே இருந்தவர்கள் வழி விலகி போவார்களே, ஆனால் அவர்களை திரும்பவும் மனம் திரும்புதலுக்குள்ளாக வழி நடத்துவது முடியாத காரியம். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அடைந்த ஆசீர்வாதங்களை விட்டு ஏதோ காரியங்களினால் படிபட்டு, it can be a marriage, கள்ள பொதுத்திலே இப்படி வழி விலகி போயிட்டு போய் பிடிபடுவார்கள். They got married to a devil. மனுஷன் தானே கல்யாணம் கட்டுறது, பிசாசு இப்படி கட்டலாம். 12 பேரை நான் தெரிவு செய்தேன் அல்லவா? ஒருத்தன் உங்களில் பிசாசு. யூதாசை கட்டுகிற பொம்பளை பிசாசை கட்டினாள். ரைட்? உனக்கு விளங்கும்படியா சொன்னேன். யூதாசை மறி பண்ணுகிற ஒரு பொம்பளை இயேசுவா அந்த டைம்ல, அல்லது அவன் ஏற்கனவே மறுபண்ணி இருந்தால், அந்த பொம்பளை யூதாஸ் என்னும் பிசாசோடு ஜீவிக்கிறாள். My goodness me. You open my mouth. You know. இப்ப எத்தனை பேருக்கு விளங்கிச்சோ தெரியாது. நான் சொன்னேன், there are people who have married devils. அந்த யூத சபையிலே இயேசுவா சொன்ன அந்த போதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தகப்பன் பெயர்ந்த பிள்ளைகள் யார்?
பேய்கள். அவர்களுடைய பஞ்சாதிமார் யாரை கட்டி இருக்கிறார்கள்? பேய்கள். இந்த அறிவுக்கு நீ டாடிட்ட கேட்க வேண்டும். மனுஷன் பார்க்கிறது வழியே சதையான இந்த உடலை, உருவத்தை. தேவன் அப்படி பார்க்கிறது இல்லை. I chose 12 of you. One of you is a devil. அங்கே யோதாசுக்குள்ளே வார்த்தை இல்லை, வாழ்க்கை இல்லை, சுத்திகரிப்பு இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னொரு ஆளோட ஊழியத்துக்கு போனான். இயேசுவா 2 பேரா அனுப்புறேன், இவனும் போய் இருக்க வேண்டும். பல காரியங்கள் எனக்கு வேத வாக்கியங்களே தெரியாது. என்ன இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு வரேன். என்னத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை இன்னொருத்தனோட சேர்ந்து அனுப்பினார் எனக்கு தெரியாது. யூதாஸ், I don't know. Why he went? He was a devil. மனுஷ உருவத்திலே உருவெடுத்த பேய். இவர்கள் வழி விலகி போய், அதாவது முன்பு ஒரு காலத்திலே ஒளியை பெற்று, அதாவது வாழ்க்கையை பெற்று, அவரது வாழ்க்கை தான் ஒளி. அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. உன் ஒளி பெருசாகும் நேரத்திலே அந்த வாழ்க்கை வளர ஆரம்பிக்கிறது. யெகோவாவின் அர்த்தத்தின்படி அது பரிபூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்ப பப்பாசி விதையை நாட்டினால் மரம் வந்து பெரிதாகி வந்து பிறகு பூவாகி பிறகு காய் வந்து பிறகு பழமாகுது. பரிபூர்ணமடைய வந்தேன். ஏன் விளையாடுறாய்? காணாதா விளையாடினது? மறுபடியும் சபை கூடுதலை அனுமதிப்பாரா? I don't know. ஆரம்பத்தில் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களாக அவனுக்கு ஆவிக்குரிய ஆவி இல்லாததோ, செத்த கிறிஸ்தவனோ சாகாத கிறிஸ்தவனோ, செத்த உள்ளுக்கு செத்திருக்கிறார்கள். லைக் ஜூதாஸ், அவங்களுக்கு அதை பற்றி இல்லை. உத்தரவு கொடுத்து கொலை செய்கிறார்களுக்கு முழங்கால ஏற்பாடு பண்ணி வச்சோடு ஒரு வெட்டு காலத்தை நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படும். முடிவு புரிந்த நிலைத்திருக்கிறவனே விடுதலை அடைவான். எதிலே இருந்து? இந்த வாழ்க்கையிலே இருந்து. பிசாசு அதிபதியாக இருக்கும் இந்த வாழ்க்கையிலே you have to go to the end. மத்தியாகு 24:13 உன் யோசனைகள் மாறாமல் நீ மனம் திரும்பவில்லை. ஆதாமின் வாழ்க்கையிலே யோசனைகள் வேறு, இந்த உலகத்துக்குரியது.
வெறும் வெளியாலே கிறிஸ்துமஸ் கொண்டாடி கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்தோடு தெரிகிறது. உள்ளே போன வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஒளி, அது வளர்ந்து மரத்தை போல கனி கொடுக்க, பழம் கொடுக்க அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை கனி கொடுக்கவும் அந்த பழம் கனி நிலைத்திருக்கவும் உங்களை அழைத்தேன். இதுதான் சரியான வாழ்க்கை. அவரது திட்டத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை. விதை சொரிய மரம் கொஞ்சம் வளர்ந்து பிறகு வளர்ந்து பிறகு பூ வந்து பிறகு பூவிலே காய் வந்து காய் அது இதாகி பழமாகிறது. நம்பர் போட்டிருக்கிறது பார். பப்பாசி விதையில ஒன்றிலே நாட்டப்படுகிறது, ரெண்டிலே கொஞ்சம் வளருது, மூன்றிலே முளை வெளியால வந்தது, நாலில இன்னும் கொஞ்சம் வளருது, அஞ்சில மரம் இலையோட வந்தது, பப்பாசியில தெரியுது. இப்ப 5க்கு மாறதுக்கு இடையில பேய் பொறி வைப்பான் அல்லது 6களுக்கு பொறி வச்சு எங்க கொண்டை மாட்டலாம். அந்த 10வது கனி கொடுக்க அத கொடுக்கும் இடத்துக்கு வர முடியாது, திசை திருப்பி போடுவான். தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. எத்தனை பேருக்கு நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை அவர் ரொட்டியையும் மீனையும் பெருக பண்ணினோன்னு அவர்கள் வந்து அவரை ராஜாவாக்க போகலையா? பெய்த விளையாட்டப்படி நீர் எங்கள் ராஜாவாக தேவ திட்டத்தை திருப்ப இயேசுவுக்கு தெரியும் அது தேவனுடைய வழி அல்ல. எத்தனை பேர் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பதவி உயர்வு, இப்ப இங்கே இருந்து பணத்துக்காக சம்பள உயர்வுக்காக தாங்கள் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சாப்பிடும் மன்னாவை விட்டு ஐக்கியத்தை விட்டு கொழும்புக்கு அல்லது வெளியூருக்கு போகலாம். They don't know why they were born. எதற்காக பிறந்தார்கள், எதற்காக அதி உயர்ந்த தேவன் மகனின் வாழ்க்கை வெளிப்படுத்தப்பட்டது தெரியாது. அதை விட்டுப்பட்டு போகிறார்கள். பொம்பளை பிள்ளைகள் பேய்களினால் உள்ளே இருப்பிடம் கொண்ட பேய்கள் தகப்பனை தாயை தூக்கி எறிஞ்சு போட்டு பேய் பிடிச்ச படியன்களை பூசாரி மாற கட்டுகிறார்கள். அதுக்கு பிறகு அப்படியாக வழிநடத்துகிற ஒரு கள்ள பயங்கர பேயின் போதகர் அவருக்கு கீழே போய் இருப்பார்கள். அவர்களது தேவைகளை அவர்கள் சற்ற கிணறு வேணுமா, குசினி வேணுமா, உலல் உலக்க வேணுமா, எது இல்லை உங்களுக்கு காணியா? Is it happening right now? They sell it. கிறிஸ்தவர்களுடைய எல்லாருக்குள்ளே விதை நாட்டப்பட்டு மரம் வளர்ந்து இவர்கள் யோசுவாவின் வாழ்க்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
திரளான பேய்கள் அப்படி வாழ்க்கை உடையவர்களாக நடிச்சு கொண்டு வந்து உள்ள போந்திருக்கும் திரி வைக்கிறதுக்கு. ராஜ்யத்தை குறித்து சொன்னார். ராஜ்யத்துக்கு உள்ளே போறதுக்கு வாழ்க்கை தேவை. மத்தியம் 7 எடுங்க, உங்களுக்கு தெரிந்தது. இடுக்கமான வாசல் வழியாகி உட்பிரவேசியுங்கள். கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி, வாசல் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாகி போகிற அநேக பேர். யார் இவர்கள்? புறஜாதியாருக்கு இதை சொல்லவில்லை, உலகமெங்கும் இங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட leave the denominations, the people who are called Christians by the pagans. புல்லாங்களுள் வைத்திருக்கிற ஒரு முண்டம், நீலக்கள முண்டம், அவன் பேர் தொழுது கொண்டாக்கள் தான் இந்த கிறிஸ்தவன் கிறிஸ்டியன்ஸ் என்று அந்தியோக்கியாவிலே வச்சது. வாழ்க்கைக்கு போகிற வாசல் அது கஷ்டம். வாழ்க்கை விஷயமின் வாழ்க்கை ஏன் கஷ்டம்? அது கட்டளையின் பாதை, ஆலோசனையின் பாதை, உண்மையின் பாதை. அதுக்குள்ளாக போகிறார்கள் கொஞ்சம் பேர். வழியின் நெருக்கம் பேய்விடாது போற வழியில். தாயோ தகப்பனோ, புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது அரசாங்கம் அல்லது வேலை செய்ய முடியும் நேற்றுக்கே தீர்வார்கள். மத்திய மாநிலத்திலே I won't tell the name, ஒரு இந்த பாடசாலையில் ஸ்கூல் சானா பூசைக்கு தேவையை அறிந்த இந்த தாயின் தாப்பன பிள்ளையை அதில் பங்கு பெற்ற விடாததினாலே அவர்களை வழியே போய் சொல்லியாச்சு. அவர்கள் இப்பொழுது வேறொரு ஸ்கூல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் இதை செய்து கொண்டு அரசாங்கம் அவர்களுக்கு நீதி செய்ய வேணும். What kind of a deception is this? அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு நீதி வழங்க வேணும். ஆனால் படிக்க வந்த இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அந்த பூசையிலே பங்கு பெற்றாதனாலே சர்டிபிகேட் எடுத்து கொண்டு போகும். வாழ்க்கைக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுக்கு திறக்கப்பட்ட கண்கள் தேவை, தேவனுடைய இரக்கம் தேவை. வாசல் இடுக்கம், வழி நெருக்கம். ஏன் இந்த பூமியிலே இருந்து அந்த பாதையிலே வாழ்க்கையின் பாதையிலே போகும் பொழுது
பிசாசு இல்லாத பொல்லாத அது இது எல்லாத்தையும் அனுப்புவான். ஆசீர்வாதங்களை அனுப்புவான், நெருக்கத்தை அனுப்புவான். நெருக்கத்திலே பிடிபடாதவர்கள் ஆசீர்வாதத்திலே பிடிபடுவார்கள். உனக்கு அது தருவேன், இது தருவேன், சம்பள உயர்வு கொடுப்பேன். They get caught. ஆரம்பத்திலே வைராக்கியமாய் நின்ற சபை ஆரம்ப சீஷர்கள் அநேகரை சரியாக வார்த்தை மரம் வளராதாக்கள் நெற்றுக்கம் வந்தது ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு. அந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கல்லவா, அப்போஸ்தலர் 8 உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறிப்பட்டு போனார்கள். நெருக்கம் வந்ததும் இவர்கள் கூட பெருகினார்கள். எவ்வளவுக்கு இஸ்ராயல் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு பெருகினார்கள். ஆனால் பேய் பார்த்தது, இது சரி வராது, நாங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு போவோம். அப்ப கான்ஸ்டன்டைன் அவனை கொண்டு வந்து அரசாங்க மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்தவம் எனப்பட்ட அப்படி ஒன்று இல்லை. முழு பேர் முள்ளுக்கு வந்தார்கள், எல்லாருக்கும் சொகுசாக. அதுக்கு பிறகு வைராக்கியமாக காரசாரமாக அவர்கள் வேத வாக்கியங்களிலே அனலாக இருக்க முடியவில்லை. They cooled down for the blessings, but they grew strong in persecution. உபத்திரவத்திலே பெருகினார்கள். அதேங்களா எத்தனை வித்தியாசமான சபை பிரிவினைகளிலே உலகிலும் இருக்கிறவர்கள் இட்டுக்கமான வாசலையும் நெற்றுக்கமான பாதையை தேர்வு செய்திருக்கிறார்கள். 95% இல்லை. They want a cushy life. They want the pastor to be nice. கண்டிக்கிறாயிலும் கண்டிக்க இருக்கக்கூடாது, அன்பாக வழிநடத்த வேணும், வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண வேணும். குடும்பம் நாய் பூனைக்கு எல்லாம் அந்த பிள்ளை பெருசாகிட்டு அதுக்கு அந்த குசினியை ஆசைவாதி அந்த இது முழுவதுமாக இவருக்கு ஒரு ஜெபம் பண்ணி கொடுங்க. என்னத்துக்கு? சும்மா ஜெபம் பண்ணுங்க. சும்மா இனி வந்து சொல்லட்டும், வாயாத மாற சொற்கள் அங்கே ஜபத்துக்கு என்னண்டு பாப்பாய். சொத்திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். வேறு
கொண்டிருக்கும் பேய், நானும் அவைகளுக்கு வாழ்க்கை உண்டாகவும் விரும்பினாக்கள் ஜீவன் என்று வார இடமெல்லாம் வெட்டி போட்டு வாழ்க்கை என்று போடு. விருப்பமண்டா செய்ய அல்லது விடு. நான் வந்தது அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவும் அது வளர்ந்து கனி கொடுக்கவும் பரிபூரணம். Abundantly. Abundant life is that. அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இதுதான் பரிபூர்ண வாழ்க்கை அந்த பப்பாசி மரங்களுக்கு. இன்னைக்கு அப்படியாக நான் வந்த வாழ்க்கை கொடுக்கும் பரிபூர்ணம் அடைய ஒரு அறுப்பு தெரியாது. பாட்டு படிக்க மட்டும் தெரியும். சொல்லப்போனால் மலர் மாறுது ஆசீர்வாதத்துக்கு நரத்துக்கு தப்புறதுக்கு. யோவான் 10:28 what are we doing with the time? எனது செம்மறியாடுகள் செம்மறியாடு போட்டான். எங்கட தெருவால போடுறதுகள் செம்மறியில் தெருவில் படுத்து கிடக்கிறது. வலது பக்கம் தான் செம்மறியாடுகள். காது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? குரல் கேட்க காருக்கு முன்னாலே இருக்கிற 2 மிரர்ஸ் மாதிரி இல்லையா? எனது செம்மறியாடுகள் எனது எனது பேசுகிறவர் யோசுவா அவருக்கு சொந்தமான ஆடுகள், அதுகளுக்கு தன் வாழ்க்கை. ஆனா இப்ப பார்த்த ரோட்டால கிராஸ் பண்ற ஆடுகள் மாதிரி இவைகள் எல்லாம் சபையில் நிறைஞ்சு இருக்கிறது. நிறைஞ்சு பார்த்தா வழியால எல்லாம் மாடு. இதுகளுக்கு ஒரு கேட்காது. அவருடைய ஆளுகள் அல்ல. இந்த செம்மறியாடுகள் என்னுடைய ஆடுகள் எனது குரலுக்கு கீழ்ப்படுகின்றன. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யாரை?
கீழ்ப்படியும் செம்மறியாடுகள். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவை என்னை பின் செல்கின்றன. நான் அவைகளுக்கு நிரந்தர வாழ்க்கையை கொடுக்கிறேன். அவைகள் ஒருபோதும் கட்டழிந்து போவதில்லை. ஒருவராலும் அவைகளை என் கரத்தில் இருந்து பறித்தெடுக்கவும் முடியாது. அவைகளை கொடுத்த என் டாடி எல்லாரை பார்க்கலும் மிகவும் பெரியவர். அவைகளை என் டாடியின் கையில் இருந்து ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது. நானும் டாடியும் ஒன்றே. See, the eternal life விதையாக விதைக்கப்பட்டு இப்பொழுது அதிலே நிலைத்திருக்க அதை ருசிக்கக்கூடிய விதமாக அவர் செய்திருக்கிறார். அதனுடைய கழிவுறுதலை, சமாதானத்தை, அதனுடைய வல்லமையை, மகத்துவம், அதனுடைய வெளிச்சம், எப்படி அங்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை, தேவனுடைய வாழ்க்கை, அதை ருசிக்க இப்பொழுது அனுமதித்திருக்கிறார். இப்பொழுது நீ வார்த்தையை ருசிக்கிற நேரம் வாழ்க்கையை ருசிக்கிறாய். வார்த்தையை ருசிக்கிறவர்கள் இருவரும் இந்த ராஜ்யத்தின் வல்லமையை ருசிக்கிறவர்கள் இயேசுவின் வாழ்க்கையை ருசிக்கிறார்கள். அவர் அதிகாரத்தை ருசிக்கிறார்கள். அவர்கள் வந்து சந்தோஷமாய் சொன்னார்கள் அல்லவா, மாஸ்டர் உம்முடைய பேரிலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. வரப்போகிற வல்லமை இந்த வாழ்க்கை உடையவர்கள், சிவவோடு நாளாந்தம் நடக்கிறவர்கள், ஒளியிலே ஒளி, வார்த்தை ஒளி, அவர்கள் அதிகாரம் போட பேய்க்க தெரியும். யார் யார் அதிகாரத்திலே, யார் வாழ்க்கையிலே ஒளியிலே நாளாந்தம் வாழ்கிறார்கள் என்று பேய்க்க தெரியும். பவுலை எங்களுக்கு தெரியும். சிவாவை ஏற்றுக்கொள்கிறோம். பேய்கள் சொன்ன ஸ்கேபாவின் பிள்ளைகளுக்கு we know Paul. They know. எனக்கு ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஒரு இடத்துக்கு போன நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆருண வர சொன்னதுங்க. கட்டினா அப்படியா கட்டது பேய் சொன்னாங்க.
யெகோவாவின் வாழ்க்கை உள்ளே வந்ததா? அந்த வாழ்க்கையின் வெளிச்சத்திலே நடக்கிறாயா? உருட்டு திரட்டு பொய்யுமான வாழ்க்கையில ஜெபிக்கிறாயா? நீ ஆரம்பது தேவன் முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். பேய்க்கு தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன சாப்பாடு சாப்பிடுகிறாய். வேத வாக்கியத்திலே அதுக்கு தெரியும். சாப்பாடு கிடைக்கிற இடத்துல இருந்து உள்ளே இருக்கிற பேய்கள் விருப்பம் இல்லாமல் திமுறை அடிச்சு வெளியே போகத்தான் பார்க்கும். அங்கே இருந்து இங்க வரவர்களை தடை பண்ணும். அங்கேயே போறீங்க. இதெல்லாம் இன்னமும் நான் உங்களுக்கு சொல்ல வேணுமா? They watch, they study. நன்றாக பார்த்து படிக்கும். உன் சிந்தனைகள் மனதிலே எப்படி ஓடுகிறது என்று கேட்கிறியா? பேய்களுக்கு தெரியாது. ஏன்? அது தேவனால, அது சிருஷ்டி, பாதாளத்துக்கு போக காத்திருக்கும் சிருஷ்டி. அது எப்படியாவது ஒரு உடல் வேணும் பூந்து கொண்டு தங்களுடைய ஆசையை நிறைவேற்ற. குடிகார பேய்க்கு குடிக்கிற ஒரு பூந்து ஒருவன் குடிக்கப்படும். விபச்சார பேய்க்கு ஒரு அதுக்குள்ள போய் விபச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கும். களவு பேய் அதே மாதிரி. பொய் சொல்லுகிற பேய் பூந்துட்டு பொய் சொல்லும். இப்படி பொய் சொல்லுகிறவர்கள் ஒரு மெஷின் இருந்தால், லைட் டிடெக்டர் மெஷின், அதுக்குள்ளால போயிருவாங்க. அங்க ஒன்றும் காட்டாது. இத கொஞ்சம் இருதயத்தில் வைப்பியா? நீ எவ்விதமான ஜீவியம் ஜீவிக்கிறாய் என்று சூழ்ந்து அங்கும் இங்குமாய் தெரிகிற பேய்கள் தெருக்களிலே, கிராமங்களிலே, தராய்மடு, அபதகளி, மாமாங்கம், நாங்கம், கூலாவடி, யூசி எல்லாம் அதுக்கு தெரியுமார் என்னார். ஆக்களை பிடிச்சு என்ன செய்ய வைக்குது? கிழக்கு பிராந்தியத்திலே என்ன அநேகமாக குண்கான்களாலே பார்க்கிறாய். அப்படியான பேய்கள் அதை வழிநடத்தி செய்ய பண்ணுகிறது. இவைகள் தெரியாமல் சும்மா இதை எடுத்து வாசிச்சு ஒரு உணர்வு இல்லாமல் உடையுங்க. That's why I say our reading, stop and think. Think it over here. வாழ்க்கை வந்ததா? மனம் திரும்புதல் ஆரம்பத்திலே இருந்ததா? உன் மனம் முளைச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறதா? ஏதாவது பூ வந்ததா? அதுக்கு பிறகு காயாகினதா? அதைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நடத்தையிலே, பேச்சிலே, எல்லாவற்றிலும் உண்மையிலே நடக்கிறோமா? அந்த போதகர்கள் எல்லாரும் தகப்பன் பெயர்ந்தபடியினாலே பொய்யர்கள். அவன் பொய்க்கு தகப்பன்,
தகப்பனின் பிள்ளைகள் பொய்யர்கள். All liars. இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் யோசுவாவின் இடத்திலே. பொய்யர்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியாது. இவன் இந்த மனுஷன் யோசுவா தான் நான் அது இந்த தேவனின் மகனோட பிச்சை கிழிச்சு அறிஞ்சது. அவன் மேல் சட்டைய பேய்க்கு இருக்கலாம் போன்றது. எத்தனையோ பேய்கள் சட்டையை கலத்துறதையும் கிழிக்கிறதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஏலாம வந்தோன்னு கோபம் வந்தோன்னு பிடிக்க வேண்டியிருக்கு. அவன் கிழிச்சு போட்டு பனியன் மட்டும் தெரியுது. நடுவில் ஒரு ஷார்ட்டான ஒரு ஆள் கதிரையில் இருக்கிறான்னு தெரியா. இதில் கூறப்பட்ட யாவை ரியல். You can touch it. உங்கள் கண்களால் கண்டது, காதுகளால் கேட்டது, நோக்கி பார்த்தது. அந்த வாழ்க்கையின் வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட்டது. வார்த்தையாக இருந்து வாழ்க்கை உள்ளே இருந்தவர் வெளிப்பட்டார். நாங்கள் கண்டோம். சீனாய் மலையிலே வார்த்தையாக கொடுக்கப்பட்டவர். வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. மாயமானத்தில் பொய்யில் ஜீவிக்கிறார்கள். இந்த வார்த்தைக்குள்ளாக அடைபட்டிருக்கும் வாழ்க்கையை தொட முடியாது. கடைசி மட்டும் நீ தொட மாட்டாய். நோ. வேணுமென்றால் அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு விதையை எடுத்து எது மாதிரியும் இருக்கட்டும், உனக்கு இடம் இருந்தால் வீட்டுக்கு பக்கத்திலேயோ மொத்தத்திலேயோ அதை நாட்டி ஒரு விதையை நீ அங்க நாட்டு, அதை தண்ணீர் ஊற்றி காத்து அதை கவனிச்சு கொண்டிரு. நாளாந்தம் அவருடைய கேள், இது ஏன் சொன்ன நீர், இது நான் ராஜ்யம் கிங்டம் என்று. அவன் நாட்டி போட்டு இரவிலே தூங்கி பகலிலே எழுந்திருந்தான். இரவில் தூங்க தண்ணி வேணும். பகல் முத்தரமாக நீச்சல் கொண்டான் இருக்கா? இல்லை. அவன் பார்க்கும் நேரத்திலே முளை வந்துட்டு
தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிட்டார்? இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை உள்ளே இல்லை, விதை இல்லை. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அழியாத விதை அவர்களுக்குள்ளே இல்லை. அவர்களுக்குள்ளே இருப்பது ஆதாமின் விதை, பொருட்டும் திரட்டும் பொய்யும். Okay, hope you got the message, eh? Today is Thursday, tomorrow is Sabbath starts in the evening. Yavreka Yovo, Vaisbreka Yairia Wapanaveleka Vuneka, Isaiah Wapanaveleka. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோட கிருபையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குவதாக. ஆமென், ஆமென். இந்த வாழ்க்கையிலே, இந்த தற்காலிக வாழ்க்கை, யெகோவா கொண்டு வந்த வாழ்க்கை அவரே வாழ்க்கை. அதை ருசிக்கலாம், டேடியை மகனை ருசிக்கலாம். அவர்கள் தான் பரிசுத்தாவி. வரப்போகும் அதிகார வல்லமைகளை ருசிக்கலாம். இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்தின் வார்த்தை, அதுக்குள்ளே இருக்கும் வாழ்க்கை, இவைகளை ருசிக்க அவர் அனுமதித்திருக்கிறார். அதை ருசிக்கும் நேரம் உனக்கு களி கூறுதல், சமாதானம், எக்ஸைட்மெண்ட். You want to tell people, hey, இது உங்களுக்கு தெரியுமா? Fruit bearing life, பழங்கள் கொடுக்கும் வாழ்க்கை. ஆராய்ந்து வர. Till we see you tomorrow, God willing. Shalom. Bye for now.